எனவே தமிழ்நாட்டில் நீங்கள் சமூக நீதி பேசக்கூடியவங்க இந்த நாட்டில் பட்டியல் பிரிவில் இவ்வளோ பெரிய சமுதாயங்கள் இருக்குது. அந்த சமுதாயத்துக்கு வந்து ஓட்டு வாங்குறீங்களே, ஒரு சமுதாயத்துக்கு 18%, அதாவது 76 சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை ஒரு ஜாதிக்கு மட்டும் எடுத்து கொடுக்கறது எந்த நியாயம்? சரி, திமுக தான் தப்பு பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. இது ஏன் அதிமுகவும் ஆதரிச்சாங்க? ஏன் காங்கிரஸும் ஆதரிக்குது? ஏன் பிஜேபியும் ஆதரிக்குது? ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரிக்கிறாங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் திட்டமிட்டே வந்து உள்ளுக்குள்ள வேறு ஏதோ ஒரு காழ்ப்புணர்வை வச்சுட்டு இந்த சமுதாயங்கள் அதில் வந்து தேவேந்திர வேளாளருக்கும் ஆதிராவிடருக்கு முன்மேல் இருக்கக்கூடிய உள்ளூரை ஆன்டி தலித் சைக் இந்த சமுதாயங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற உள்ளீடு மனசில் வச்சுட்டு அருந்தீருக்கு உள்ளீடு மூலமாக அந்த அருந்தீர் உள்ளீடு கொடுத்துட்டு மற்றவர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுகளை காலி செய்கிறார்கள். அபகரிப்பதற்கு இவர்களும் துணை போகிறார்கள். இனிமேல் நான் அப்பீல் பண்ணுறேன், தமிழ்நாட்டுக்குரிய அனைத்து அரசியல் கட்சிகளும் நீங்கள் வந்து இந்த உள் இடஒதுக்கீட்டை உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்களோடு உங்களுடைய கட்சி இருக்கக்கூடியவர்களோடு கலந்து ஆலோசித்து இந்த தேவேந்திர வேளாளர்களுக்கும் ஆதிராவிடர் என்று அழைக்கப்படக்கூடிய பழைய சமுதாய மக்களுக்கும் இந்த உள் இடஒதுக்கீட்டால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை களைவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். வெறுமனே இயந்திரத்தனமாக உள் இடஒதுக்கீடு ஆதரிக்கிறோம் என்று சொல்வது அது வெறும் வரட்டுத்தனமான சமூக நீதியை தவிர அதில் எந்த விதமான உயிரோட்டமான சமூக நீதியும் கிடையாது என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்துகிறேன். எனக்கு இப்பொழுது முக்கியமாக தமிழ்நாடு அரசு 2009ஆம் ஆண்டு உள் இடஒதுக்கீட்டை அமல்படுத்திய பிறகு அவர்களுக்கு எந்தெந்த அருந்திற்கு எத்தனை இடங்களில் கொடுத்திருக்கிறீர்கள், எந்தெந்த போஸ்ட் காலியாச்சு, தேவேந்திர வேளாளர்கள் என்ன இடம் பெற்றிருக்கிறாங்க, ஆதிராவிடர்கள் அதாவது அழைக்கப்படக்கூடிய பழைய சமுதாய மக்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குது, பிற சமுதாயங்கள் அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கிறது குறித்து உடனடியாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். இது குறித்து நாங்கள் வந்து பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இதில் ஒரு ஒன்றுபட்ட கருத்தோடு இருக்கிறார்கள். அவருடைய ஆலோசனை கூட்டங்களும் கருத்தரங்களும் நடைபெறும். தமிழ்நாடெங்கும் மிகப்பெரிய அளவிற்கு தேவேந்திர வேளாளர்களுடைய சட்ட ரீதியான உரிமை பறிக்கப்பட்டிருப்பது குறித்து விரைவிலே வந்து அதேபோல் ஆதிராவிட சமுதாயத்துக்கான உரிமை பறிக்கப்பட்டது குறித்து மிகப்பெரிய அளவுக்கு தமிழகம் தழுவி விரைவில் ஒரு போராட்டத்தை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். அப்படி செய்யக்கூடாது. சட்டத்துக்கு அது வந்து நேச்சுரல் லா தப்பு. முன்னுரிமை கொடுக்கணும். நீங்கள் 3% 3% முன்னுரிமை எப்படி கொடுக்க முடியும்? அதுதான் அது கொடுக்கக்கூடாதுங்கிறது. கொடுக்கக்கூடாது, சட்டத்தில் அதுக்கு இடம் கிடையாது. நீங்கள் யார் கொடுக்கறதுக்கு? உங்கள்கிட்ட ஆட்சி இருக்கிறதுக்கு. அதுக்காக வந்து இப்போ வந்து ஏன் வந்து எல்லாம் இருக்கிறாங்க, அதாவது பட்டியலின பிரிவு மக்களுக்கான இடஒதுக்கீட்டை தீர்மானிப்பதற்கு வந்து நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் உரிமை என்று தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கோ மாநில அரசுகளுக்கு உரிமை கிடையாது. இதான் சுப்ரீம் கோர்ட் மிகப்பெரிய தவறு செஞ்சுக்கிறாங்க. அதே போல வந்து இதை வந்து தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் ஒரு சேர இந்த கிளிப்பிள்ளை போல பேசுறாங்க. அவங்களுக்கு வந்து அப்ப தேவேந்திர வேளாளருடைய ஓட்டு வேண்டாமா, தேவேந்திர மக்களுடைய நலன் வேண்டாமா, அவங்களுடைய பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் இடஒதுக்கீட்டை பெற வேண்டாமா, ஆதிராவிடர் பறையர் சமுதாயத்த மக்கள் அவங்க வடக்கு மாவட்டம் அவ்வளவு இருக்கிறாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் இடஒதுக்கீடு பெற வேண்டாமா, அவங்க உயர் பதவிக்கு போக வேண்டாமா? ஏன் இந்த அளவுக்கு வந்து மற்ற எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அல்லது வந்து பட்டியலின பிரிவு அல்லது வந்து இந்த பிரிவு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் ஏன் இவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் குறுகிய நோக்கத்தோடு செயல்படுறீங்க?